கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆமென். ஆமென். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். நம்ம எல்லாருமே அதற்காகத்தான் ஆயத்தமா இருக்கும் இல்லையா? அந்த மறுரூபம் இல்லையா? மறுரூபம் என்பது நம்ம கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அடைய போகிற ஒரு உன்னத இலக்கை அது குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மறுரூபம் என்று சொன்னால், சுருக்கமாய் சொல்லுவோம் என்று சொன்னால், நமக்குள் இருக்கிற இயேசு வெளியில தெரிய ஆரம்பிக்கணும். அதுதான் மறுரூபம். இருதயத்துக்குள்ள இருக்கிற, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த இயேசு வெளியில வரணும். அவருக்கு அவருடைய சாயல். அப்படி வெளிப்படும் போதுதான் நம்ம வெளிப்பிரகாரமாக மாறுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, உள்ளே இருதயத்திலே ஆரம்பித்து அது படிப்படியாய் படித்து அவர் வருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி 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 அவரை போலவே அவருக்கு ஒப்பாக நாம் என்னைக்கு மாறுகிறோமோ அதுதான் ஒரு முழுமையான ஒரு மறுரூபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அது அன்றாட வாழ்க்கையில் அவர் வருகிற மட்டும் இது தொடர்ச்சியாக லைஃப் டைம் ப்ராசஸ் அன்டில் ஹி கம்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் நமக்குள்ள நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்ற, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பரிசுத்தம் 3 நிலைகளில் நாம் ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம் இல்லையா? ரோமர் 12:2 சொல்லுகிறது, ஒத்த வேஷம் தெரியாதபடி பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகும் போது நம்மளுடைய சிந்தனைகள் மாறுகிறது. நம்மளுடைய சிந்தனைகள் மாறும்போது எண்ணங்கள் மாறுகிறது. எண்ணங்கள் மாறும் பொழுது நம்மளுடைய தீர்மானங்கள் மாறுகிறது. நம்மளுடைய தீர்மானங்கள் மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையே மறுரூபம் ஆகிறது. அப்ப இதுலதான் நம்ம முதலாவது ஆரம்பிக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வரும்போது அப்ப இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆவதை நம்ம பார்க்கிறோம். எப்படி மறுரூபமாகிறோம்? 2 கொரிந்தியர் 3:18 சொல்வது போல, கர்த்தருடைய ஆவியினால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாகவே மறுரூபம் அடைகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்மளுடைய சொந்த பலத்தினாலோ நம்மளுடைய ஒழுக்கமான வாழ்க்கை முறைமையினாலோ அந்த மறுரூப அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியால், நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியின் நாளையே ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உள்ளத்தில் ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அது கனியாய் வெளிப்பட்டு இறுதியில் மறுரூபம் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த மறுரூபத்தின் அனுபவத்தான் சீஷர்களுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுவரைக்கும் அவர் ஒரு சாதாரண மனுஷனாக, ஒரு சக மனுஷனை போல வாழ்ந்து வந்தார். அந்த ஒரு நொடி பொழுதிலே அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்ப அந்த சம்பவம் எங்க நடக்குது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் 17:1 திரும்ப வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். ஆமென். இப்ப சம்பவம் எங்க நடக்குது? உயர்ந்த மலையின் மேல். மத்தேயு, மார்க், நம்ம லூக்கா அந்த 3 அதிகாரத்திலும் சில காரியங்கள் சில விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை 3லயும் நம்மளால பார்க்க முடியும். உயர்ந்த மலையின் மேல். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை மறுரூபப்பட வேண்டும் என்றால் அந்த மலைக்கு மேல் வருகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அப்ப மலை என்பது எதை குறித்து, அது எதை அடையாளப்படுத்துது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், நம்ம வாசிக்கிற சங்கீதத்தின் புஸ்தகம் 24:3-4 வசனங்களை வாசித்தோம் அல்லவா? அப்ப அது மலை என்பது தேவனை சந்திக்கிற ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பவன் யார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவனே என்று சொல்லப்படுகிறது. அப்ப மலைக்கு மேல் அனுபவம் என்று சொன்னால் the spiritual elevation, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாங்க என்ன இருந்தோம்? பாவியா இருந்தோம். அப்ப வளர்ச்சி எப்படி வருதுன்னு பார்த்தோம் என்று சொன்னால், பாவியிலிருந்து மனம் திரும்பிய விசுவாசி, விசுவாசி ஆன பிறகு என்ன பண்ணோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் ஆனோம். தேவனுடைய பிள்ளையிலிருந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜ் தேவனுடைய புத்திரராய் ஆனோம். அதற்கப்புறம் மனிதன வாழ்க்கையில பரிசுத்தராய் நடத்தப்பட அந்த சாயல் மாறி கடைசியில
மறுரூபமாவோம். அப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்முடைய வளர்ச்சி எந்த நிலைமையில நம்ம இருக்குது, பாவியிலிருந்து மறுரூபமாகப்படுறதுக்கு இவ்வளவு ஸ்டேஜஸ் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வளர்ச்சிக்குள்ளாய் போக வேண்டும் என்று சொன்னால் கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை, வியாதிகளை எல்லாம் சுகமாக்குறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக இடத்துல போய் பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் எல்லாம் பின்பற்றாங்க. ஆனால் மலைக்கு அவர் இருக்கும்போது வசனம் சொல்கிற அவர் தனிமையில் இருந்தார் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. அப்ப நம்ம கூட்டத்தோடு எல்லாரும் செய்கிற காரியத்தின்படி செய்து எல்லாரும் செய்கிறபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த மறுரூபமான வாழ்க்கை, அந்த மகிமையுள்ள வாழ்க்கையை நாம் காண முடியாது. அப்ப நம்ம கண்களுக்கு காணப்படுகிற அந்த சமவெளியில நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்களோட நம்முடைய வாழ்க்கை நிறைவேறி முடிந்து விடும். அப்ப அந்த கூட்டத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள, அந்த உலகத்தினுடைய கூட்டத்திற்கு விலகி ஆண்டவரோடு அந்த மேகத்துக்குள்ள ஒரு போகிற அனுபவத்துக்குள்ளாய் வர வேண்டும். அதுதான் முதலாவது அந்த மலையினுடைய அனுபவத்தை குறிக்கிறது. அதற்கு அடுத்தபடியா கர்த்தரோடு தனித்திருக்கிற அனுபவம். லூக்கா சுவிசேஷம் சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப தேவனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட தனிமையில நேரம் செலவழிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு முழுவதும் தேவனோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப ஒரு தனிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளாய் வர வேண்டும். அப்ப உலகத்தின் சத்தத்தை டெய்லி கேட்கிறோம், பிள்ளைகள் சத்தத்தை கேட்கிறோம், கணவன் சத்தத்தை கேட்கிறோம், வேலை செய்யற இடத்துல சத்தத்தை கேட்கிறோம். இதையெல்லாம் தாண்டி அந்த மலைக்கு மேல போய் அவரோடு கூட ஒரு பேசுகிற சத்தம், அவரோடு கூட உறவாடுகிற சத்தம், அந்த தனிமையில நீங்களும் ஏசப்பாவும் அவரோடு கூட அந்த தனிமையில தான் அந்த நெருக்கம் வரணும். ஒரு ஃப்ரீயா நம்ம பேசணும். அப்ப இந்த உலக சத்தத்துக்கு நம்ம செவிசாய்க்காமல் இந்த உலக சத்தத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த மலைக்கு மேல ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வரணும். அதற்கு அடுத்தபடியா மலை என்று சொன்னால் ஆயத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, மோசே ஃப்ரீயா போயிட்டு வர மலைக்கு மேல. ஒவ்வொரு அத்தனை தடவை போயிட்டு போறானா, எப்பயாவது மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்காரா உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் என்று சொல்லி? இல்ல, அதுதான் ஆயத்தம். மலைக்கு மேல இருக்கிற அனுபவம் என்று சொன்னால் குமாரன் வருகிற நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம எப்பொழுதும் எப்ப மலைக்கு கூப்பிடுவாருன்னு தெரியாது, எப்ப வருக வரும்னு தெரியாது. அப்ப எப்பொழுதும் மோசே பாருங்க, எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு அவங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, 3 நாள் பலியிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆரோனை சொல்லும் போதுல நீங்க பலியிடணும்னு சொல்றாரு. ஆனால் இவரை குறித்து சொல்லும் போதுல மலைக்கு ஒரு சிநேகிதனோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்மளுடைய ஆயத்தமா தான் the spiritual வளர்ச்சி என்று சொன்னால், ஆவிக்குரிய மேன்மை நமக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் ஆயத்தப்பட்ட அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வரணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அந்த மறுரூபத்தை நாம் காண முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய அனுபவத்திற்கு நமக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் தேவை, நிறைய அர்ப்பணிப்பு தேவை. எவ்வளவு நீங்க பண்ணணும், ஒரு கூட்டத்தில இருந்து ஒரு வெளியில போகணும், தனிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். எப்பொழுது நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய சாக்ரிஃபைஸ் வேணும். அவரோடு கூட செலவழிக்கிற நேரத்தை நம்ம கூட்டணும், ஜெபம் அதிகமாய் வேணும். அவருடைய வார்த்தை நம்ம கேட்கும் போதும் படிக்கும் போது அந்த வார்த்தைக்கு நம்மளை அப்படியே அர்ப்பணித்து நம்ம கீழ்ப்படியணும். எந்த அளவுக்கு கீழ்ப்படியணும், விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் வளரணும், அவரை முன்னிறுத்தி ஓடுகிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களோட பேசும் போதுல அவர் கூட்டமா பேசல, தனியே அழைத்து கொண்டு மோசையோட சேர்ந்து மலைக்கு மேல போய் அங்கதான் 40 நாள் இருந்து திரும்ப மேகத்துக்குள்ள கொண்டு போய் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த மலைக்கு மேல உள்ள அனுபவம் வரும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை மறுரூபப்படுகிறது. அப்ப மலைக்கு கீழே நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாதாரண மாம்சமான வாழ்க்கை. அதை தாண்டி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டும், இன்னும் வளர வேண்டும். அப்ப இந்த மறுரூபம் எப்போ நடந்தது? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29. போதும் சிஸ்டர். ஹல்லேலூயா. அப்ப மத்தேயும் மார்க்ல நீங்க பார்க்கும் பொழுது அந்த வசனம் அவருக்கு முன்பாக மறுரூபமானவர் சொல்லப்படுது. அப்ப இந்த ஈவென்ட் எப்ப நடந்தது? அவர் ஜெபம் பண்ணுகையில். அப்ப இயேசு தனித்திருந்த போது, அவர்கள் அற்புதங்கள் செய்த போது இந்த மறுரூபம் அனுபவம் நடக்கல. அவர் வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நடக்கல. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணுகையில். அப்ப இயேசு தனிமையில இருந்த பொழுது, பிதாவோடு ஒரு ஆழமான ஐக்கியத்தில் இருந்த போதுதான் இந்த மறுரூபம் நிகழ்ந்தது. அப்ப நம்ம ஜெபிக்கிற வாழ்க்கை கிடையாது. ஜெபிக்கிறோம்னு சொன்னா, ஜெபம் பண்ணுன்னு சொன்னா நம்ம ஜெபிக்கிற வாழ்க்கை கிடையாது. நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? காலைல போய் அந்த நாளைக்கு தேவையானதை ஜெபிப்போம், மறுநாள் அதுக்கு அடுத்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். இப்படியே நம்ம தேவைகள் தான் ஜெபம். அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. யோவான் சுவிசேஷம் 8:29 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 8:29. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு இல்ல, யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார்,
பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். இதுதான் அந்த நெருக்கப்பட்ட ஒரு தனிமையில உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். சரி, ரைட்டு, பரிசுத்தவர் நமக்குள்ள இருக்கிறார், ரைட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த காரியத்தை நம்மளால சொல்ல முடியுமா? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் என்று சொல்லவில்லை, எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப வசனத்தோடு வார்த்தையோடு பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வார்த்தை மாம்சமாய் எப்படி அவர் வெளிப்பட்டாரோ அந்த கிருபையும் சத்தியத்தோடு நம்ம இணைத்துக் கொண்டு ஒரு நடக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனை முன்னின்று செய்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறதை மட்டுமே செய்கிற ஒரு வாழ்க்கை. அவரிடம் கேட்டு கேட்டு செய்கிற ஒரு வாழ்க்கை. அவரோடு கூட தேடுகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து வரணும். அதான் ஏசப்பா இங்க வந்து சொல்றாங்க, அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணுகையில். அப்ப அந்த உறவுக்குள்ளாய் வரும்பொழுது அந்த மறுரூப அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். நம்மளுடைய இது வசனம் தெளிவாய் சொல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வசனத்துலதான் எதிர்பார்ப்பு. நமக்கு உண்மையிலே எதிர்பார்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? நம்ம எந்த குடியிருப்பை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அப்ப பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப மலைக்கு மேல ஒரு அனுபவம் வரணும். அந்த தனிமையில இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் மறுரூபம் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மறுரூபம் ஆனதுக்கு அப்புறம் நடந்த முதலாவது காரியம் என்ன? லூக்கா அதே 9:29 வாசிங்க. முதலாவது என்ன நடந்தது? ஜெபம் பண்ணல, அவருடைய முக ரூபம் மாறிச்சு. அப்ப மறுரூபம் ஆனதுக்கு அப்புறம் முதலாவது நடக்கிற ஒரு காரியம் என்ன? முக ரூபம் மாறிற்று. அப்ப அவருடைய சரீரத்துல அந்த மாம்சத்தின் சரீரத்துல இருந்த திரை விலகினது என்று சொல்லலாம். அப்ப அவர் முகரூபம் மாறிற்று என்று சொன்னால் உருமாறவில்லை. அவர் ஒரு புதிய மனிதனாக மாறவில்லை. வெளியிலிருந்து எந்த வெளிச்சமும் அவருக்குள்ள பிரகாசிக்க பண்ணவில்லை. அவருக்குள் மறைந்திருந்த ரூபம் மகிமையாய் வெளிப்பட்டது என்று சொல்லி வந்து பார்க்கிறோம். அதுதான் முகரூபம் என்று சொல்லி வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:7 சொல்லுகிறபடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது ஒரு சாதாரண மனிதனை போல தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப நம்மளை போல ஒரு சக மனுஷன் மாம்சத்துல இருக்கிறார். அந்த மனுஷ சரீரத்திற்குள்ள மறைக்கப்பட்டிருந்த அவருடைய மகிமை, இந்த ஒரிஜினல் ஷெக்கினா க்ளோரி, அந்த நேரத்துல ஒரு சில மணி நேரங்கள் வெளியிலே வருவதை பார்க்கிறோம். அதை பார்த்து சீஷர்கள், வசனம் சொல்லுகிறது, பயந்து தரையில் விழுந்தார்கள். அப்ப அந்த பரிசுத்தத்தை அசுத்தமா பரிசுத்தம் இல்லாத ஜனங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. இதே சம்பவம் தான் மோசேக்கு நடக்குது. மலைக்கு மேல போய் தேவனை சந்திச்சுட்டு கீழே வந்த வசனம் சொல்லுகிறது, முகம் பிரகாசித்ததுனால அவரை ஜனங்கள் கிட்டி சேர பயந்தார்கள். அப்ப அவருடைய மகிமை நமக்குள்ள வீசும் என்று சொன்னால், பிரகாசிக்குது என்று சொன்னால், உங்களை பார்த்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை பார்த்து அறியப்படாத ஜனங்கள் மத்தியில் உங்களை குறிச்சு ஒரு பயம் வரும். அந்த ஸ்பிரிட் கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது. சீஷர்கள் பயந்து முகம் குப்புற விழுந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடி என்ன நடக்குது? முகம் திரும்ப அங்க போங்க சிஸ்டர். லூக்கா 9:29. அப்ப முகரூபம் மாறினது. அடுத்து என்ன நடக்குது? அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி, இல்ல, முகம் எப்படி பிரகாசித்தது? முகரூபம் மாறிற்று. இல்ல, திரும்ப ஓகே, இதுல வஸ்திரம் கொடுத்திருக்கு. மத்தேயு 17:2 வாசிங்க. 2-3 வாசிங்க. மத்தேயு 17:2 வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அப்ப முதலாவது முகரூபம் மாறினது என்று சொல்லி வந்து பார்த்தோம். மலையின் மேல் நடந்த சம்பவம். அவர் ஜெபம் பண்ணுகையில் மறுரூபமானார் என்று சொல்லி வந்து பார்த்தோம். அப்படி மாறும் பொழுது முதலாவது மாற்றம் நடந்தது, முகரூபம் மாறினது. அப்ப அந்த முகம் எப்படியாய் வந்து வெளிப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது, சூரியனை போல. நம்ம கேட்டா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒளினா என்ன சொல்லுவோம்? சூரியனை தான் சொல்லுவோம். அப்ப ஆண்டவருடைய மகிமையை குறிக்கப்பட்ட வார்த்தை சூரியன் சொல்லல, சூரியனை போல. அப்படின்னா அதுதான் மேக்சிமம். பூமியில படைத்த கிரியைகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் இல்ல, ஒரு பொருட்கள் இல்ல, எதுவுமே இல்ல. சூரியனை போல, அவ்வளவுதான். சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லி வந்து பார்க்கிறோம். அப்ப வெளியிலிருந்து அவருக்குள்ளாய் வந்து ஒளி வரவில்லை, அவருக்குள்ள இருந்த ஒளி வெளியில வெளிப்பட்டது. அதுதான் பழைய ஏற்பாட்டில மோசே முகம் பிரகாசித்ததுக்கும் இங்க ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய மகிமை வெளிப்பட்டதுக்கும் உள்ள வித்தியாசம். அங்க அவர்கிட்ட இருந்த ஒளி இவர் பெற்று அந்த ஒளி ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. எப்படி மூன் வந்து சூரியன் இருந்து ஒளிய வாங்கி பிரகாசிக்குதோ அந்த ஒளி தான் வந்து மோசேயினுடைய முகத்துல வெளிப்பட்டதனால் இங்க இவர் தான் நீதியின் சூரியன். மல்கியா 4:2 வாசிங்க.
என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 3:10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார். இந்த ரெண்டையுமே அவர் கம்பேர் பண்ணி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். முன்னே மகிமை உள்ளதா இருந்தது, இந்த விஷயத்தில் அந்த பிரகாசமான மகிமைக்கு முன்பாக மகிமை அற்றது ஆயிற்று. அன்றியும் ஒளிந்து போகிறதே மகிமை உள்ளதா இருந்தது என்று சொன்னால் நிலைத்திருப்பது எவ்வளவு அதிகமா இருக்கும் என்று சொல்லப்படுது. அப்ப அங்க கொடுத்தது ரிஃப்ளெக்ஷன், இங்க ஒரிஜினல் சோர்ஸ் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த மகிமை தான் நமக்குள்ளே, அந்த மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:9 சொல்லுகிறது, அவர்தான் நீதியின் சூரியன், ஒளியின் வஸ்திரம் அவர்தான் வச்சிருக்கிறார், ஒளியின் ஆடை அவர்தான் தரித்துக் கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 2:9 சொல்லுது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதை பார்த்த யோவான், அங்க 3 பேர் பார்க்கறாங்க இல்லையா, பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த யோவான், அதை வெளியரங்கமாக பார்த்த யோவான் சாட்சி கொடுக்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷத்துல பரலோக தரிசனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 சொல்லுகிறது, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அப்ப அவருடைய முகரூபம் அதான் ஒரிஜினல். அவர் அங்க பார்க்கிறார், பரலோக தரிசனத்துல பார்க்கிறாரு. அப்ப அந்த மறுரூபமான போது நடந்த முகம் மாறிட்டு அந்த முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லி பார்த்தோம். பழையபடி 17:2 போகும் சிஸ்டர். மத்தேயு 17:2. அடுத்து என்ன நடக்குது? முகரூபம் மாறி முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அடுத்தபடியா அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இங்கேயும் பாருங்க, வெளிச்சத்தை போல, அவ்வளவுதான். அப்ப சூரியன் ஒளி ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. மார்க் 9:3 சொல்லும் போது அவர் இன்னொரு கோணத்துல சொல்வதை பார்க்கிறோம். பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் இருந்தது. நம்ம ஊர்ல பழைய காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம துணியை துவைக்கிறத காட்டில வண்ணான போங்கன்னா அவங்க வெளுப்பாங்க, நிறைய அந்த இதெல்லாம் போட்டு அந்த இதுல வச்சு. அப்ப அவர் எப்படி கம்பேர் பண்றாருன்னா, ஒருவனும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்ப முகரூபம் மட்டும் மாறவில்லை, முகம் பிரகாசிக்க மட்டுமில்லை, அவர் அணிந்திருந்த வஸ்திரமும் மகிமையாய் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் முழுமையான ஒரு தேவ மகிமை. வெண்மையாய் பிரகாசித்தது, வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று என்று சொன்னால் இது தேவனுடைய நீதியையும் மகிமையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறதாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரத்துல இருந்தாலும் அவர் பாவ சாயலாய் மாறினார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவரிடத்துல எந்த ஒரு பாவமும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. அதான் பவுல் சொல்லும்போது பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், நமக்காக குற்றம் உள்ளவரானார் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 இப்படியே சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆனா வெளிப்படுத்தல் 1:14 அவரை பற்றி எப்படி சொல்லுதுன்னு பாருங்க, அவருடைய சிரசும் மயிரும் வெண் கம்பளியை போலவும் உறைந்த பனியை போலவும். அப்ப வஸ்திரம் என்று சொன்னால் ஒருவருடைய நீதியையும் சுபாவத்தையும் குறிக்கிறது. அப்படியே நம்ம ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆதாமுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட ஆடை என்னது? ஒளியின் ஆடை கொடுக்கப்பட்டது. ஏன்னா தேவ சாயலாகவே தேவனுடைய ரூபத்தின்படியுமே படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய ஒளியின் ஆடை சங்கீதம் 104:2 வசனங்களில் சொல்லப்படுகிறது, ஒளியை வஸ்திரமாக தரித்துக் கொண்டு வானங்களை திரையாக நீட்டினார். அப்ப ஒளியை வஸ்திரமாக தரித்துக் கொண்டிருப்பவர் யார்? பிதாவானவர், தேவன். அப்ப ஒளியின் ஆடையை தரித்துக் கொண்டவராய் இருக்கிறார். அதான் 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் சற்றும் இருள் இல்லை. அப்ப தேவன் மனிதனுக்கு கொடுத்த முதலாவது ஆடை என்று சொன்னால் ஒளியின் ஆடை. அப்ப அவர்கள் வசனம் சொல்லுகிறது இல்லையா, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாய் இருந்தும் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப சரீரம் இருக்கிறது, ஆனால் அவங்க ஆடைகள் இல்ல. அப்ப அவங்கள ஒரு லேயர், அந்த மகிமை, அந்த லேயர் அவர்களை மூடி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த மாமிசம் வெளியாக தெரியவில்லை. அதுதான் பரிசுத்தத்தின் அடையாளம், இந்த மகிமையின் அடையாளமாய் பார்க்கிறோம். அப்ப இதுதான் கொடுக்கப்பட்ட முதலாவது ஆடை. அப்ப அந்த ஒளியின் ஆடை. அப்ப பாவம் கற்பந்திருந்து பாவம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒளி அணைந்து விட்டது. அப்ப அவங்க என்ன ஆடையை செலக்ட் பண்றாங்க? அடுத்து அத்தி இலையினால் ஒரு ஆடையை தைத்துக் கொண்டு போட்டாங்க. இப்ப இது மனிதனுடைய சுய முயற்சி. அப்ப இந்த அத்தி இலையினுடைய ஆடை என்ன பண்ணுச்சுன்னா, நிர்வாணத்தை மூட நினைத்தார்கள், அதை மறைக்க நினைத்தார்கள், பாவத்தை மூட நினைத்தார்கள், அவ்வளவுதான். அப்ப அந்த ஆடை எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? ஒரு இலை எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? அவ்வளவுதான். அது உதிர்ந்து கொஞ்ச நாள் இதாயிரும் இல்லையா, கொஞ்சம் சில மணி நேரங்களே வந்தாயிரும். அப்ப அந்த ஆடை அவருடைய பாவத்தை நீக்கவில்லை, அவர்களுடைய நிர்வாணத்தை மறைத்தது.
அப்ப அதற்கு அடுத்தபடி ஆண்டவர் இரண்டாவது ஒரு ஆடை கொடுக்கிறார். என்ன ஆடை கொடுக்கிறாரு? தோல் ஆடை கொடுப்பதை பார்க்கிறோம். இது தேவனுடைய கிருபையும் பலிக்கும் அடையாளமாய் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப ஒரு பாவம் மூடப்பட வேண்டும் என்றால், மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அங்க ஒரு ரத்தம் சிந்தப்படுவது அவசியமாய் இருக்கிறது. அப்ப அது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு பலியாக நிழலாட்டமாக அந்த ஆடையை குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியே இன்னொரு ஆடை கொடுக்கிறாரு, ஆசாரியரின் பரிசுத்த வஸ்திரம், தி பிரீஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் ஆசாரியராயும் ராஜாக்களாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆசாரியர்கள் உள்ள போகும்போதுல அவங்களுக்கு சில வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டு அது அவர் தேவனுடைய சன்னதிக்குள் நுழைய அவர்களை தகுதிப்படுத்தினது அந்த ஆடை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியா நமக்கு என்ன வஸ்திரம் கொடுத்தாரு? ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் ஏசியா 61:10 சொல்றது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தார். அதற்கு அடுத்தபடியா பவுல் இதை சொல்றாரு, நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீதியின் சாலை வரும்போது ஆண்டவராகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அதுக்கு அடுத்து பவுல் என்னாடையை தரித்துக்கணும்னு சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. அப்ப பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை எல்லாம் மாறி ஒரு புதிய அடையாளம், ஒரு புதிய நீதி, நாம் பழைய மனிதன் ஒரு புதிய மனிதனுக்குரிய நம்ம எல்லாருமே இன்னைக்கு தரித்திருக்கிற ஆடை என்னது? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்தபடியே இப்ப வரப்போகிற மனவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். வேதாகமத்தில் வெண்மை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீதியையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 7:9-14 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்க நிறைய கான்வர்சேஷன் ஆண்டவர் தேவனோடு கூட யோவான் வெளியிடுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு கேள்வி வருது, சிங்காசனத்திற்கு முன்பாக திரளான ஜனக்கூட்டம் நிக்குதே, அவங்க எல்லாம் வெண் அங்கிகளை தரித்திருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப யோவான் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 7:13 அந்த வசனத்தை மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அப்ப 14 அவர் சொல்ற, அதற்கு ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இப்ப ரத்தத்துல ஒரு டிரெஸ் போட்டு எடுக்கிறீங்க, என்ன வரும்? அது ரத்தமாதான வரும் இல்லையா? அப்ப வசனம் என்ன சொல்லுது? ஆட்டுக்குட ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்ல ஒரு வெண் வஸ்திரம் தரித்திருப்பார்கள் என்று சொல்லுது. அப்ப ரத்தமால இருக்கணும் இல்லையா? ரத்தமாவா இருக்கும். அவருடைய ரத்தத்துல கழுவும் பொழுது நீங்க சுத்திகரிக்கப்பட்டு அந்த ரத்தாம்பர நூலை போல இருக்கிற பாவம் எல்லாம் முற்றிலும் போய் நமக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் பரலோகத்திலே இருக்கிற பரிசுத்தவான்களை நம்ம தரித்து கொள்ளப்படுகிற ஒரு ஆடையாய் பார்க்கப்படுகிறது. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை குடி என்று சொன்னேன் என்று சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணத்தில் அவருடைய மனவாட்டிக்கு உடுத்துவதற்காக சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லப்படுகிறது. அப்ப மறுரூபத்தின் அனுபவத்துல இவ்வளவு காரியங்கள் நடப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மலைக்கு மேல போகும்போதுல அந்த அற்புதம் நடக்குது. அது எப்ப நடக்குது? அவர் ஜெபம் பண்ணுகையில் மறுரூபம் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. மறுரூபம் ஆனதுக்கு அப்புறம் அப்ப நம்ம அந்த மறுரூப அனுபவத்துக்குள்ள முதலாவது வேணும் என்று சொன்னால் தரையில் இருக்கிற நாம் அந்த மலைக்கு மேல போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வரணும். கீழ இருந்து ஒரு மேலான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் போகணும். மலைக்கு மேல மேகத்துக்குள்ளே கடந்து போய் அடுத்துதான் நம்ம இங்க இருக்கிற வானம் மேகம், அதை தாண்டி நம்ம போக போறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் வளர்ச்சி அடைய வேண்டும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேச குமாரன். 17:5 சொல்லுது இல்லையா? ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப இவ்வளவு ப்ராசஸ்க்குள்ள போகணும்னா அங்க சொல்லப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை, இவருக்கு செவி கொடுங்கள். அப்ப நம்ம கேட்கிற வார்த்தை, படிக்கிற வார்த்தை, இதெல்லாம் நம்ம அபியாசப்படுத்தணும். இயேசுவை பின்பற்றுகிறது என்று சொன்னால் அவர் வாழ்ந்தபடியே நாமும் வாழ வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப மறுரூபத்துக்குள்ள அனுபவத்துக்குள்ள இதுதான் நம்மை கொண்டு வரும். அதான் நமக்கு சொல்லப்படுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என கர்த்தருடைய சத்தம், அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? 1 தெசலோனிக்கர் 4:16 வாசிங்க, நம்ம முடிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4:16-17 வாசிங்க. 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வருகையில நம்ம என்ன சொல்லலாம்? எக்காலம் துணிக்கும் சொல்லி. அப்ப இங்க ஒரு 3 விதமான சத்தங்களை நாம் பார்க்க முடிகிறது. 1 தெசலோனிக்கர் 4:14 சிஸ்டர். அப்ப என்ன சொல்லப்படுது? கர்த்தர் தாமே ஆரவாரத்துடன் ஒரு சத்தம் கேக்குது. அப்ப ஆரவார சத்தம், பிரதான தூதரின் சத்தம், அதுக்கு அடுத்தபடியா கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி தான் எக்கால சத்தம். அப்ப நேசருடைய சத்தம் இன்று மனவாட்டியாக திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சத்தம் கேட்கிறவங்க தான் மறுரூபமாக்கப்படுவோம். பாவிகளுக்கும் இந்த சத்தம் கேட்காது. நம்ம காதுகளுக்கு மட்டும் சத்தம் கேட்கணும் என்று சொன்னால் ஆவியானவர் பேசுகிற சத்தம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த சத்தம் நமக்கு பழக்கப்பட்டிருக்கணும். ஒரு போன்ல சொல்ல போனா இவர் தான் இன்னார் தான் பேசணும் சொல்லி அடையாளப்படுத்துகிறோம். ஆதியில இருந்து நம்மளோட வார்த்தை மூலமாய் பேசவில்லை, பேசுகிறார். எழுத்து முடிவுல வந்ததெல்லாம் நமக்கு எல்லாம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் பேசுகிறார் பேசிக்கிட்டே இருக்கிறார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த சத்தம், அந்த இவருக்கு செவி கொடுங்கள். அப்ப அந்த சத்தம் நம்மளுடைய காதுகள்ல தொனிக்கணும்னு சொன்னா அவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாய் வந்து வர வேண்டும். அப்ப அந்த எக்காலம் சேர்க்கிற சத்தத்துல நம்ம ஒரு ஆயத்த சத்தமாய் முதலாவது வந்து பார்க்கிறோம். அடுத்து என்ன நடக்குது? ஒரு இமை பொழுதிலே ஒரு சரீர மாற்றம் நடக்கிறது. 1 கொரிந்தியர் 15:52 சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு இமை பொழுதிலே. அப்படின்னா இந்த இமை மூடுகிறது. இமை பொழுதுனா ஒரு செகண்ட் கூட வந்து கிடையாது. ஒரு இமை மூடுகிறத சொல்லவே முடியாது நம்மளால. So you cannot calculate that moment. ஒரு twinkling, அதெல்லாம் ஒரு twinkling சொல்லவே முடியாது. அந்த நிமிஷத்தை நீங்க உங்களுடைய இமை அந்த க்ளோஸ் ஆகிற நேரத்துல நடந்துரும், ராப்சர் நடந்துரும் என்று சொல்லப்படுது. அப்ப யோசித்து பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அன்னை அப்ப போய் நான் கேட்க முடியுமா? ஆண்டவரே வஸ்திரம் இதா இருக்கு, நான் போய் துவைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன், இந்த மேக்கப் போடாம படுத்திருக்கேன், இந்த சட்டையெல்லாம் வெஸ்திரமா இருக்கு, நம்ம நல்ல சட்டை போட்டு படுத்துக்க கூடாது, நீங்க பார்த்து இந்த சட்டை போட்டு படுத்துனா ஒன்றுக்குமே நேரம் இருக்கிறாது. நம்மளை சரி பண்ணிக்கொள்ள நேரமே கிடையாது. கர்த்தருடைய வருகை சமயமா இருக்கிறது. அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறன. ஆனால் சபை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இங்க பூமியிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, நம்மளுடைய டெஸ்டினேஷன் பரலோகத்திற்கு போகணும், அவருடைய மறுமையில வெளிப்படணும், அந்த மறுரூப அனுபவத்துக்குள்ள நம்ம வந்து வரணும். அப்ப இங்க அந்த மறுரூப வாழ்க்கைக்குள்ள நம்ம வராம வெளியே மறுரூபமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப வாழுகிற இந்த காலத்துல நம்ம எந்த அளவுக்கு இதயத்துக்குள்ள நம்ம மறுரூபப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமோ அந்த இமை பொழுதுல உங்க சரீரம் அவரை போல மறுரூபமாகி பிரகாசம் அடைந்து நாம் மறுரூபமாக்க எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இமை பொழுதுதான் நம்மளுடைய மைண்ட்ல எப்பயுமே வந்து இருக்கணும். இமை பொழுது நான் அப்ப அதுதான் சொல்லப்படுதுல, ஆயத்தமா இருக்கணும். மலைக்கு வானா மலைக்கு வந்துடணும், நேரமே கிடையாது. சோ நம்ம ரொம்ப ஆயத்தமா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தான் சொல்லுது மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கை பயன்படுத்தணும். கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம வாழ்க்கை இருக்கப்பட்டதாய் வந்து இருக்கணும். அப்ப சொல்லுது கர்த்தரோடு நம்ம நித்தியமாய் இருப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நமக்காக, வசனம் சொல்லுகிறது இல்லையா, அவர் தாமதிக்கவில்லை, நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்ப அதே போல நாமும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து நாமும் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகாயத்தில் நம்முடைய மணவாளனான இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப அதே காத்திருப்பதும் எதிர்பார்ப்பதும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்மளுடைய சிந்தனைகளாக, எண்ணங்களாக மாற வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது, அவர் வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவரோடு கூட இணைவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம அனுதினமும் தேவ சாயலாய் மாற நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம தேவ சாயலாய் மாறுவதற்கு விட்டுக் கொடுக்கும் போது அந்த ஒரு இமை பொழுதிலே, அந்த ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாகி எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நித்தியமாய் இருப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.